அனைவருக்கும் வணக்கம். வருடம் முழுவதும் நீயா நானா, குழந்தைகள் தின விழா, பொங்கல் விழா போன்ற பல நிகழ்ச்சிகளை நடத்தி நம் எல்லோரையும் மகிழ்வித்த தமிழ் சங்கம் அதே உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் இன்றைய இந்த சித்திரை திருவிழா நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறது. இன்றைய நம்ம மாலை பொழுதை பயனுள்ளதாக கழிக்க கவிஞர் பாடலாசிரியர் திரு பிறைசூடன் அவர்கள் தலைமையில் வளைகுடாவில் வாழும் இந்தியர்களின் நிலை சுகமா சோகமா என்ற தலைப்பில் சுவையான பட்டிமன்றமும், நம்ம உற்சாகத்தை பல மடங்கு உயர்த்தி நம்ம மதிப்பீடுற திறனை சோதிச்சு அதுல நாம ஜெயிச்சா கையோட பரிசையும் கொடுக்கும் ஒரு வித்தியாசமான சுவாரஸ்யமான நிகழ்ச்சியான விலை என்ன போன்ற நிகழ்ச்சிகளும் நடக்க இருக்கின்றன. இன்றைய நம் நிகழ்ச்சிகளை துவக்க நம்மில் இரண்டர கலந்த ஒரு விஷயமான நம் தமிழ் மரபை ஒத்து குத்து விளக்கினை ஏற்றி வைத்து நிகழ்ச்சிகளை துவக்க வருமாறு திரு செந்தில்குமார் அவர்களையும் திரு செந்தமிழ் அரசு அவர்களையும் திருமதி ஆனந்தி நடராஜன் அவர்களையும் திரு சந்திரசேகர் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். நாடு விட்டு நாடு வந்தும் நாம் அனைவரும் இன்று ஒரே கூரையின் கீழ் ஒரு குடும்பமாக கூடியிருக்க காரணம் நம் தாய்மொழி நமக்கு கொடுத்த தமிழன் என்னும் அடையாளம். அத்தகைய மொழியினை போற்றி பாட வருமாறு நம் சங்க உறுப்பினர்கள் திருமதி பிரேமா சுப்பாராமன் அவர்களையும் திருமதி லக்ஷ்மி சங்கர் அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். நீராறும் கடலொடுத்த நிலமடந்து கிளியொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறவியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. பொதுவா நம்ம கடைக்கு போகும்போது நிறைய பொருட்களை பார்ப்போம். அந்த பொருட்களின் விலை பெரும்பாலும் நம்ம நினைவில் நிற்கிறது இல்லை. ஆனால் ஒரு சிலருக்கு மட்டும் அது அப்படியே நினைவில் இருக்கும்.
அவங்கள நான் இன்றைய அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு சொல்லுவேங்க. ஏன்னா ஒரு பொருளின் விலையை மட்டும் சொல்லி அந்த பொருளையே அதுக்கு பரிசாக அள்ளிட்டு போற நிகழ்ச்சி தாங்க இப்ப அடுத்ததா வரப்போறது. நாங்க நிகழ்ச்சியை நடத்த ரெடி, பரிசு அள்ளிட்டு போக நீங்க ரெடியா? விலை என்ன நிகழ்ச்சியை நடத்தி நம் அதிர்ஷ்டத்தை நிர்ணயிக்க வருமாறு திரு சேத்து அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அவருடன் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள திருமதி விசாலம் மணி மற்றும் திருமதி வனஜா நந்தகோபால் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் கோவை தமிழ்ச் சங்கத்தின் சார்பில் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று இது ஒரு வித்தியாசமான ஒரு வேடிக்கை வினோத நிகழ்ச்சி. இந்த விலை என்ன இந்த நிகழ்ச்சிக்கு நாம் செல்கிறோம். உள்ளே வரும்போது எல்லாரும் அவங்கவுங்க பெயரை எழுதி ஒரு சீட்டை போட்டிருப்பீங்க. அதனால் இப்போ நம்ம இதில் போட்டியாளர்கள் யார் அப்படின்னா குலுக்கல் முறையில் எடுக்க போகிறோம். யாரோ ஒரு 4 பேர் எடுப்போம். 4 பேருக்கு ஒரு ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு. அதுக்கான விலை வந்து நீங்கள் உங்களுடைய சரியான மதிப்பீடு, உங்களுடைய சரியான நிர்ணயம் ப்ளஸ் கொஞ்சம் லக்கு யாருக்கு இருக்கோ அவங்க அந்த ப்ராடக்டை அப்படியே எடுத்துகிட்டு போகலாம். அதனால் முதல் 4 பேரை இப்போ கூப்பிடுறோம். ஸ்ரீதேவி ரவி, ஸ்ரீதேவி ரவி, குருராஜன், செல்லதுரை, அனிதா மாரியப்பன். முதல் ப்ராடக்ட் வந்து வான்சா மேக் சிட்ரஸ் ஜூஸர் மாடல் FT 7003. ஸோ இதனுடைய விலையை வந்து ஒவ்வொருத்தங்களாக சொல்லணும். ஆனால் விலை நீங்கள் சொல்லி முடித்த பிறகு நான் இன்னொரு கேள்வி வச்சுருக்கேன், அதுக்கும் பதில் சொல்லலாம். ஆனால் அதுக்கு பரிசு கிடையாது. முதல்ல நீங்கள் இதனுடைய விலை என்னன்னு சொல்லுங்கள். நீங்கள் அப்படியே எழுதிட்டே இருங்க ஒவ்வொருத்தங்களுடைய விலையும். இதில் என்னென்னா சரியான விலைன்னு இல்லை, ரொம்ப பக்கமாக யார் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு ப்ராடக்ட்டு. இது எல்லா விலையும் வந்து எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. 3 தினார். 3 தினார். 5 KD. 5 KD 5. 4 குவார்ட்டர் 4 கால். 4 குவார்ட்டர்லேயே இருக்கார். குவைத்தில் வந்து ஏன் இப்படின்னு தெரியல. ஓகே 4 கால்னே சொல்லலாம், கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. ஓகே 3 தினார் 900. 3 தினார் 900. இப்போ யார் வந்து ரொம்ப பக்கமாக அதாவது மிக கரெக்டான விலையை சொல்லியிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டை அதுக்கு முன்னாடி டக்குன்னு சொல்லணும், உடனே யோசிக்காமல் சொல்லணும். இந்த உலகத்தில் விலை மதிப்பு இல்லாத பொருள் அன்பு. நீங்கள் காதல் அன்பு அதான் சொல்லிட்டாரு. காதல் அன்பு அதான் சொல்லிட்டாரு. Affection. அஃபெக்ஷன் நீங்கள் ஹிந்தியில் உறவுகள். உறவுகள். நம்ம இந்த போட்டி முடியும் போது நம்ம முடிவு பண்ணிக்கலாம் விலை மதிக்க முடியாது எது அப்படின்னு எல்லாரும் ஒவ்வொருத்தங்களையாக நான் கேட்கலான்னு இருக்கோம். விலை சொன்ன பிறகு என்ன விலை கொடுத்தாலும் கிடைக்க முடியாத சில விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. அது என்னென்னு போட்டி முடியும் போது பார்ப்போம். இந்த முதல் ப்ராடக்ட் ஜூஸர் யாருக்கு போகுது? இந்த ப்ராடக்ட் வந்து அனிதா மாரியப்பனுக்கு போகிறது. அவங்க தான் வந்து க்ளோசஸ்ட்டாக 5 தினார் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவல் ப்ரைஸ் 5 தினார் 750 ஃபில்ஸ். உங்கள் கரவொலியுடன் இந்த பொருளை வந்து அவங்களுக்கு கொடுத்துட்றோம். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள். ராஜலக்ஷ்மி ராஜன், ராஜலட்சுமி ராஜன், திருவாளர் ராஜலட்சுமி ராஜன், அலமேலு மங்கை, திருமதி அலமேலு மங்கை, ராஜசேகர், லலிதா தியாகராஜன். இதுவும் வான்சா ப்ராடக்ட்டு. வான்சாவுடைய காஃபி மேக்கர் மாடல் TC 7003. டைமர்லாம் இருக்காமா. ஸோ இதோடைய ஸ்பெஷல் ஃபீச்சர் டைமர் இருக்குது. முதல்ல நீங்கள் சொல்லுங்கள் என்ன விலைன்னு. 12 KD. 12 KD. 8750. 8750. 10 KD. 10 KD. ஒரு 10 தான். 11 KD. 11 KD. இப்போ அப்படியே ரிவர்ஸில் வாங்க பார்ப்போம். உலகத்தில் வந்து 11 இல்லை 11 ரிவர்ஸில் சொன்னாலும் 11 தானே, அந்த ரிவர்ஸ் கேட்கல. என்ன விலை கொடுத்தாலும் வாங்க முடியாத பொருள் அப்படின்னு உலகத்தில் சில பொருள் இருக்குது, சில விஷயங்கள் இருக்குது. அதில் எது உங்களுக்கு உடனே தோணுது? யோசிக்காம. அன்பு, பாசம். பாசம். உறவுகள். உறவுகள். அன்பு. அன்பு. மதர். மதர். ஸோ 4 பேருமே டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப க்ளோசஸ்ட்டாக கொடுத்துருக்கிறதுங்கிறது 8750 வந்து க்ளோசஸ்ட். அலமேலு ஐம் சாரி, மிஸ்ஸஸ் அலமேலு அவங்களுக்கு தான் இந்த பரிசு.
அடுத்த பார்ட்டிசிபென்ட்ஸ் லுமின் யாதவா மூர்த்தி. யாதவா மூர்த்தி. லுமின் யாதவா மூர்த்தி. பரத் மோகன்ராஜ். பாரதி மோகன்ராஜ். பாரதி மோகன்ராஜ். சிவபிரபா சரவணன். சிவபிரபா சரவணன். ஆசிஃப். ஆசிஃப். திருவாள் ஆசிஃப். உங்களுக்கான ப்ராடக்ட் வந்து சாப்பர். இதுவும் வான்சா மேக்கு. யாரும் வான்சா கிட்ட டீலர்ஷிப்லாம் எடுக்கல, கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சேன்னு வாங்கிட்டு வந்துட்டோம், அவ்வளோதான். ஸோ வான்சாவுடைய சாப்பர் மாடல் FO7001 300 வாட்ஸு. சாப்பர்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா வீட்டில்? பண்ணதில்லை இது வரைக்கும். ஹோட்டலில் போனால் மட்டும்தான் ஏதோ வெட்டி கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். இந்த சாப்பருடைய விலை என்ன? லூமின் யாதவ் மூர்த்தி 3 KD. 3 KD. பாரதி 9 KD 500 fills. 9 KD 500 fills. சிவபிரபா சரவணன் 3.5. 5 3.5. ரிஸ்வானா 4.9. 4.9. 9. இப்போ இவங்க என்ன ரிசல்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி அப்படியே சொல்லுங்கள், இந்த உலகத்தில் விலை கொடுத்தாலும் வாங்க முடியாத பொருள் இது. அம்மா. அம்மா. அம்மாவோட பாசம். அம்மாவின் பாசம். தாய்மை. தாய்மை. ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 6 KD 750 ஃபில். இதில் க்ளோசஸ்ட்டாக சொல்லியிருக்கவங்க ஆசிஃப். உங்களோட தான் 4.9, ஆல்மோஸ்ட் 5 KDக்கு வந்திருக்கீங்க. ஸோ அதனால அந்த பரிசை உங்களுக்கே கொடுக்கலான்னு இருக்கோம். ஆசிஃப் அவங்களுடைய விலை தான் வந்து மிக பக்கமாக சொல்லியிருக்காங்க, ஆனால் யாருமே பக்கமாக வரலை. 6 KD 750 ஃபில். அதனால இந்த பரிசு அவங்களுக்கு, ஆசிஃப்க்கு. அடுத்த 4 பார்ட்டிசிபெண்ட்ஸ் நெடுஞ்செழியன், மிஸ்டர் ஹாஜா, மிஸ்டர் மூர்த்தி, விஜயலக்ஷ்மி, பரமேஸ்வரி ராமகிருஷ்ணன். இது வந்து வான்சாவுடைய ஒரு கெட்டில். வான்சாவுடைய கெட்டில் மாடல் TK5002. இந்த கெட்டிலுடைய விலை என்ன? விஜயலக்ஷ்மி ஜெயராமன் 6 dinar 500 fills. விஜயலட்சுமி 6 dinar 500 fills. 6 dinar 500. நீங்கள்? பரமேஸ்வரி 8 KD. 8 KD. 7.5. 7.5. 10 KD. 10 KD. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், விலை கொடுத்தாலும் வாங்க முடியாத பொருள் இது. மழலையின் இனிமை. மழலையின் இனிமை. அம்மா. அம்மா. அன்பு. அன்பு. குழந்தையின் சிரிப்பு. குழந்தையின் சிரிப்பு. விலை கொடுத்தாலும் வாங்க முடியாத பொருள் வந்து கணவனின் சிரிப்பாமா. கல்யாணம் முடிஞ்ச உடனேயே அப்படியே அந்த மாலையும் கழுத்துமா நிற்கும் போது அந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து ஃபோட்டோ எடுக்க அப்படியே நிற்கும்போது, சார் கொஞ்சம் சிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுப்பார். நம்மளும் சிரிப்போம். அப்போ நமக்கு தெரியாது அதுதான் நம்ம கடைசியாக சிரிக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் 4 பேரும் 4 ப்ரைஸஸ் சொல்லியிருக்காங்க. இதில் ரொம்ப க்ளோசஸ்ட்டாக இருக்கிறது விஜயலக்ஷ்மி தான். 6 dinar 500 ஃபில்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவல் விலையை சொல்லுங்க. ஆக்சுவல் 6.25. ரொம்ப பக்கமாக சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நடந்ததுலேயே வந்து எல்லாரும் வந்து 1 KD அந்த மாதிரி வித்தியாசம் இருந்துச்சு. இவங்க தான் ஒரு 250 ஃபில்லில். ஸோ அவங்க தான் அதனால அவங்களுக்கு வந்து இந்த பரிசை கொடுக்கிறோம். இந்த பரிசை கொடுக்குறோம் உங்களுடைய அதிகபட்ச கரவொலியுடன். அடுத்த பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆவுடை நாயகம். ஆவுடை நாயகம். சுதா ஜெயாமணி, ஆனி பிரான்சிஸ், பிரியா அம்பலவாணன். உங்களுக்கான ப்ராடக்ட் இந்த ஹீ ஹவுஸ் மேக்கினுடைய ஸ்டீமர், அதாவது எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர். இதனுடைய விலை என்ன? 14. Yes. 14. அதில் ஒன்றும் இல்லை, விலையே இல்லை. நீங்கள் எப்படி பார்த்தாலும் தெரியாது. 6 KD. 6 KD. 12.5.
12.5. 15. இதுக்கே ஹீ ஹவுஸ்னு பேர் வந்துச்சு? ஹீ ஹவுஸ். இதை வாங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் அது ஷீ ஹவுஸாக இருந்துச்சு. வாங்கின பிறகு அவர் மட்டும்தான் சமைப்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த எலக்ட்ரிக் குக்கர் அநேகமாக உங்களுக்கு கிடச்சிரும் போல இருக்கு. சீக்கிரமாக சொல்லுங்கள், டைம் ஆச்சு. விலை மதிக்க முடியாத பொருள். அன்பு. மகிழ்ச்சியான குடும்பம். நிறைய பேர் அதை தொலைச்சிட்டோம். தாய்ப்பாசம். மதர். யார் பக்கமாக இருக்கிறாங்க? இதில் ரொம்ப பக்கமாக சொன்னது வந்து பிரியா அம்பலவாணன். 6 கேடி சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லாரும் 14, 15, 12 சொல்லியிருக்காங்க. பேசாம இந்த 15 சொல்றவங்கள்ட்ட கொடுத்து நம்ம காசு வாங்கிடலாமேன்னு எங்கேயோ அதிகமாக கொடுத்து ஏமாந்துருக்காங்கன்னு அர்த்தம். ஆக்சுவலாக இந்த ரைஸ் குக்கர் அரௌண்ட் 6 கேடி தான். 7.25 கேடி 7.25க்கு கிடைக்குது. வாழ்த்துக்கள். ஸோ இதை பிரியா அம்பலவாணனுக்கு கொடுக்குறோம். ஓகே, அடுத்த 4 பார்ட்டிசிபென்ட்ஸ் வைதேகி யுவராஜ், லதா பாலசேகர், வாசுதேவன், பத்மா கிருஷ்ணன். நம்ம பிரேக் விட்டோம் இல்லையா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் பேசிகிட்டே இருந்தாங்களா? ஒய்ஃபு கேட்டாங்க, இந்த ஷாஜகான் மும்தாஜ் அவங்களுடைய இதை பற்றி பேசிகிட்டே இருக்கும்போது ஒய்ஃப் கேட்டாங்களா, என்ன நீங்கள் வந்து அந்த ஷாஜகானை பாருங்கள், இறந்து போன மும்தாஜுக்காக எவ்வளோ பெரிய தாஜ்மஹால் கட்டியிருக்கிறாரு, நீங்கள் எல்லாம் என்ன தான் பண்ணுவீங்களோ அப்படின்னு கேட்டோடனே அந்த ஹஸ்பண்ட் சொன்னாரா, நீ ஏமா கவலைப்படுற, ஆல்ரெடி இடமெல்லாம் வாங்கிட்டேன், டிலே இஸ் ஃப்ரம் யுவர் சைடு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இவங்களுக்கான ப்ராடக்ட் வந்து வான்சாவுடைய பிளண்டர். நம்ம மிக்ஸி தான் இல்லையா, அதை தான் வேறு மாதிரி ஏதோ சொல்கிறாங்க. ரொம்ப பிளண்டர் ஆயிடுச்சு. இது நம்ம ப்ரொனன்சியேஷன் தப்பாக போனால் ரொம்ப பிளண்டர் ஆயிரும் போல். ஸோ அந்த பிளண்டர் MX446 மாடல், இதனுடைய விலை என்ன? 10 kg. 10 kg. 10 kg. 8 kg. 7 dinar 500 fils. 7 dinar 500 fils. 6.5. 6.5. அவங்க முடிவு சொல்றதுக்குள்ள நீங்க சொல்லுங்க. விலை மதிக்க முடியாத பொருள் இது உங்களுடைய பார்வையில். என் உயிர் தாங்க. உங்களுடைய உயிர். உண்மை. சகிப்புத்தன்மை. போட்டி நடக்குது, நாங்களே ஏதோ நடத்திட்டு இருக்கிறோம். நீங்க எல்லாம் பார்க்குறீங்கன்னா நிச்சயமா அது கொஞ்சம் அதிகம் தான். அன்பு. ஒரு அம்மாவின் பாசம். இதில் ரொம்ப க்ளோசஸ்ட்டாக சொல்லியிருக்கிறது வந்து வைதேகி யுவராஜ். அவங்களும் ரொம்ப க்ளோஸ் சொல்ல மாட்டேன். ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 11.25 கேடி. நீங்கள் 10 கேடி சொல்லியிருக்கீங்க. மித்தவங்கெல்லாம் 8, 7 அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. விலை தெரியல போல இருக்கு அவங்களுக்கு. ஸோ இந்த பரிசை வைதேகி யுவராஜ்க்கு. பிரேமா சுப்பராமன், வித்யா முத்துக்குமார், துர்கா அசோக் குமார், செல்வரங்கன். ஸோ இந்த போட்டியோட கடைசி ப்ராடக்ட்டு, கடைசி 4 பார்ட்டிசிபெண்ட்ஸ். ப்ராடக்ட் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன், எல்லாருக்கும் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். வான்சாவுடைய ஒரு எலக்ட்ரிக் ஓவன் மாடல் டிவி 9002. இதனுடைய விலை என்ன? 14.5. 14.5. 16. 16. 12.5. 12.5. 13.5. 13.5. விலை மதிக்க முடியாத, விலை கொடுத்தாலும் வாங்க முடியாத பொருள். தனி மனிதனின் உயிர். அம்மாவின் சமையல். மிக பிரமாதம். அதாவது விலை என்ன போட்டி நடத்திக்கிட்டே இருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு விலை வச்சுக்கிட்டே இருக்கிறோம். இந்த உலகத்தில் என்ன விலை கொடுத்தாலும் வாங்க முடியாதுன்னு சில விஷயங்கள் இருக்குது. அது பொருளாகவும் இருக்கலாம், இல்லை சில செய்திகளாகவும் இருக்கலாம். அது என்ன? விலை கொடுத்தாலும் வாங்க முடியாதுங்க. தாய்ப்பாசம். குடும்பத்தின் ஒற்றுமை. நிறையா குடும்பத்தில் ஒற்றுமை போனதுக்கு காரணமே இந்த பணம் தான்.
பணம், போட்டி, பொறாமை. உண்டா இல்லையா? குடும்ப ஒற்றுமையும் தொலைச்சிட்டு இருக்கோம். உண்மைதான். இதுவும் வந்து விலை கொடுத்தாலும் வாங்க முடியாத ஒரு மிக சிறந்த விஷயம் வந்து குடும்ப ஒற்றுமை. இந்த இதில் வந்து யாருமே ரொம்ப க்ளோசஸ்டாகவே இல்லை. பேசாமல் நானே எடுத்துக்கிறேன் ப்ரைஸை. கரெக்டான ப்ரைஸ் எங்களுக்கு தெரியுமே. எங்களுக்கு தெரியறதுனால நானே எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். பட் இது இருந்தாலும் போட்டியின் விதிமுறையின்படி யார் ரொம்ப பக்கமாக இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும். ரொம்ப பக்கமாக யாருமே இல்லை. இருந்தாலும் பிரேமாவோட ப்ரைஸு கொஞ்சம் எல்லாத்தையும் விட பெட்டராக இருக்கிறதுனால இந்த பரிசை பிரேமாவுக்கு கொடுக்குறோம். ஏன்னா ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 20 தினார், 20 ப்ளஸ். பட் இவங்க தான் 14 சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லாம் ரொம்ப கம்மியாக சொல்லியிருக்கீங்க. ஸோ விதிமுறைப்படி பிரேமாவுக்கு இந்த பரிசை நாங்கள் அளிக்கிறோம். இந்த போட்டியின் நிறைவாக இவ்வளோ தூரம் வந்து ரொம்ப அமைதியாக ஆதரவு கொடுத்து இந்த போட்டியை பார்த்த அனைவருக்கும் நன்றி. நம்ம ஒவ்வொரு பொருளையும் வந்து விலையோடு பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த உலகத்தில் வந்து மெட்டீரியல் திங்ஸ் அப்படின்றது இல்லாமல் பணத்தை கொடுத்தாலும் வாங்க முடியாத சில விஷயங்கள் இங்கே கலந்துக்கிட்ட நிறையா பேர் சொல்லியிருக்கிறாங்க. எல்லாரும் பணத்தை தேடி இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறோம். பணம் கொடுத்தாலும் எந்தெந்த பொருள்கள் கிடைக்காதோ அதையும் நம்ம மனசில் வச்சு அவையெல்லாம் கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யலாம் அப்படின்றத எங்கள் மெசேஜாக சொல்லி வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். விலை என்ன நிகழ்ச்சி ரொம்ப சுவாரஸ்யமாகவே போயிருக்கும்னு நினைக்கிறேன். திரு சேது அவர்களுக்கு நன்றிகள் பல. அடுத்தபடியா இப்போ நம்ம சிறப்பு விருந்தினர் கவிஞர், பாடலாசிரியர் திரு பிறைசூடன் அவர்களை மேடைக்கு அழைத்து வருமாறு திரு நந்தகோபால் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். அவருடன் திருமதி ஆனந்தி நடராஜன், திரு சந்திரசேகர் மற்றும் செயலர் திரு செல்வன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வந்தாரை வரவேற்பதுதானே நம் தமிழர் பண்பாடு. அந்த வகையில் இன்றைய நம் விருந்தினர்களை வரவேற்று பேச வருமாறு நம் சங்க தலைவி திருமதி ஆனந்தி நடராஜன் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கங்கள். நம்ம வந்து இந்த சித்திரை திருவிழா நடத்தும் போது யாரை இங்கே கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்ட்ட கேட்கும்போது எல்லாரும் சொன்னாங்க. அதாவது முதல்ல நீங்கள் எல்லாருமே டிவி பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாடும் வானம்பாடி ப்ரோக்ராமில் வந்து முதல்ல எஸ்பிபி பாடுற அவர் பேசுகிற விதம் அதெல்லாம் பார்த்து எல்லாரும் முதல்ல அந்த ப்ரோக்ராமை ரொம்ப ரசித்து பார்க்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம கவிஞர் ஐயா அவர்கள் வந்துட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அழகாக ஒரு விளக்க உரை, அர்த்தங்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பித்ததும் நிறைய பேர் அப்படியே இவர் பக்கம் ரசிகர்களாக மாறிட்டாங்க. அதனால் நிறைய என்கிட்ட நான் கேட்கும்போது எல்லாரும் அவரை வந்து கொஞ்சம் கூப்பிடுங்க, நாங்கள் எல்லாரும் நல்லா அவருடைய இந்த கவிதை நடை கலந்த இந்த உரையை வந்து கேட்கணும் அப்படின்னு சொன்னதுனால அவருக்கு நான் ஃபோன் பண்ணி பேசினேன். ஒரே ஒரு தொலைபேசி அழைப்பில் எங்களுடைய அழைப்பை ஏற்று ரொம்ப பெருந்தன்மையாக இங்கே வந்து நம்மளுடைய கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்த அவங்களுக்கு நான் என்னுடைய சங்கத்தின் சார்பில், நம்ம அனைவரின் சார்பில் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிங்க. ஏன்னா மற்ற சினிமாவில் பார்த்த துறையை சேர்ந்தவங்க எல்லாருமே உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பொதுவாக ஈஸியாக அவங்கள அணுக முடியாது. ஆனால் நம்ம கவிஞர் பிறைசூடன் அவர்களை பேசினதும் சரிம்மா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷெட்யூல், அதனால தான் நம்ம வந்து நேற்று இருந்த ப்ரோக்ராமை இன்னைக்கு மாற்றினோம். முந்தா நாள் டெல்லி, நேற்று வந்து துபாய், இன்னைக்கு குவைத்துன்னு அவங்க ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க. இருந்தாலும் இன்னைக்கு ஒரு நாளுக்கு நான் வந்துட்டு நாளைக்கே உடனே கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லி உடனே ஒத்துக்கிட்டதுக்கு மீண்டும் ஒரு முறை நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி நான் வந்து ஒரு லேடி பிரசிடெண்ட்டாக இங்கே தலைவியாக இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷத்துக்கு முந்தைய எடுக்கும்போது ரொம்ப பயந்தேன். ஆனால் உங்கள் எல்லாருடைய ஒத்துழைப்பும் எனக்கு மிக அருமையாக கிடச்சிது. அதோடு இதை நல்லா நடத்தி கொடுக்கறதுக்கு எனக்கு நல்ல ஸ்பான்சர்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்த உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல முறையில் மீண்டும் இந்த நிகழ்ச்சியை நல்லா நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இது ஆக்சுவலாக கடைசியாக அந்த வின்னர் வந்து திருமதி வித்யா முத்துக்குமார் அவர்களுக்கு வந்து கவிஞர் திருவாளர் பிறைசூடன் அவர்களே அவர் கையாலே அந்த பரிசை கொடுப்பாரு. ஸோ திருமதி வித்யா முத்துக்குமார் அவர்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, தமிழனுக்கு பொதுவாகவே கொடுத்து தான் பழக்கம், கொடுத்ததை திரும்பி வாங்குற பழக்கம் இல்லை. ஆகவே நம்ம ஏற்கனவே கொடுத்தோம் திருமதி பிரேமா சுப்பராமன் அவர்களுக்கும் ஒரு பரிசை கவிஞர் அவர்களே அவர் கையாலே கொடுப்பார். தேங்க்யூ. இப்பொழுது நான் ஒரு முக்கியமான ஒருத்தரை பற்றி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேங்க. இந்த குவைத்துக்கும் பிறைக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குதுங்க. பிறைன்னா நான் சொல்கிறது நிலா,
நம்ம எல்லோருக்கும் தெரியும் இந்த விஷயம். நம்ம ஊர்ல பிறையை பார்த்து தான் பண்டிகையை கொண்டாடுறாங்க. அதுபோல பிறையோட சம்பந்தமுள்ள ஒருத்தர் நம்மிடையே இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. ஆனா இவர் பொய்யா சொல்லுவாருங்க. ஆனா எல்லாமே அழகான ரசிக்கத்தக்க பொய்களா சொல்லுவாருங்க. கண்ணுக்கு மை அழகு, கவிதைக்கு பொய் அழகு அப்படின்னு சும்மாவா சொன்னாங்க? ஆமாங்க, இவருடைய பாடல்களில் அழகான பொய்களா சொல்லி நம் உள்ளங்களை கொள்ளை கொண்ட மீனம்மா மீனம்மா, ஆட்டமா தேரோட்டமா, தென்றல்தான் திங்கள்தான் போன்ற பல பாடல்களையும், சோலை பசுங்கிளி போன்ற நெஞ்சை உருக்கும் பாடல்களையும் நமக்காக வழங்கியவர் கவிஞர் ஐயா அவர்கள். இவரது இயற்பெயர் சந்திரசேகர். 6/2/1956 காவிரியோடும் கொள்ளிடத்தில் பிறந்தவர். 1983 இசைமேதை திரு MS விஸ்வநாதன் அவர்களால் சிறை திரைப்படத்தின் மூலம் இவர் தமிழ் திரையுலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டார். இவர் 500க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் 2000க்கும் மேற்பட்ட பாடல்களும் 6000க்கும் மேற்பட்ட பக்தி பாடல்களும் எழுதியவர். இப்போ இருக்கிற ட்ரெண்டில் தொலைக்காட்சி தொடர்கள் நம் வாழ்வில் முக்கியமான ஒரு அங்கம் வகிக்கிறது. அதுலேயும் இவர் ஒரு சாதனை படைத்தவர். ஆமாங்க, அதிகமான தொலைக்காட்சி தொடர்களுக்கு பாடல் எழுதியவர் நம்ம கவிஞர் ஐயா அவர்களே. மொழிமாற்று திரைப்படங்களில் 250க்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதியவர். அது மட்டுமல்ல, குரோதம் 2, அதாண்டா இதாண்டா, 3ஆம் பௌர்ணமி போன்ற திரைப்படங்களிலும் வசனகர்த்தாவாக இருந்திருக்கிறார். தமிழக அரசின் சிறந்த கவிஞர் விருதினையும் கலைமாமணி விருதினையும் மற்றும் தமிழக ஆளுநரால் வழங்கப்பட்ட கலைச்செல்வம் போன்ற விருதுகளையும் பெற்றவர். 25 ஆண்டு காலமாக தமிழ் திரை உலகில் தனக்கென ஒரு தனி இடம் அமைத்துக் கொண்டவர் நமது கவிஞர். இப்படி இவர் பட்டியல் நீண்டு கொண்டே போகுங்க. இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த ஒரு கவிஞர் நம்மிடையே இன்னைக்கு விருந்தினரா வந்திருக்கிறது நம்ம எல்லாருக்கும் பெருமை தானே. அப்படிப்பட்ட கவிஞர் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது திரு AN நடராஜன் அவர்களை பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து திரு செந்தில்குமார் அவர்களையும் கவிஞர் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். இப்பொழுது கவிஞர் ஐயா அவர்கள் நமக்காக ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். 4 எழுத்து படிக்காத ஒரு மூடனை, நாளும் தெரியாத ஒரு கசடனை நாட்டில் இன்று தலை நிமிர்த்தி நல்லோர் சபையில் தினம் ஏற்றி வாரி வாரி தமிழ் ஊட்டி வளர்த்த என் தமிழ் தாய் பதம் போற்றி தொடங்குகின்றேன். பிறைசூடனை வணங்குபவன் அந்த அகத்தியன். அந்த அகத்தியனை குருவியாக நெஞ்சில் பதித்தவன் இந்த பிறைசூடன். பொதிகை மலை மாமணியின் பொற்பதங்களை பற்றி கெஞ்சி கதறி ஒரு சில வார்த்தைகள். குவைத்தினாலே எனக்கு ஒரு சாப் கார்னர் உண்டு. ஒரு கருப்பு வைரத்தை ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு உழைப்பின் பிரதிநிதியாக நான் பார்த்தவன். அட்லாஸில் வாத்தியார்லாம் இதாங்க குவைத்துன்னு சொன்னப்போ, இல்லைப்பா நான் இருக்கிறேன்னு குவைத் சேது அவர்கள் தான் என்னை அழைத்து வந்தார். நான் ரொம்ப படிக்காதவன், ஆனால் என்னுடைய தமிழையும் ஏற்றுக்கொண்டு அந்த சேதனன் காட்டிய பாசங்கள் என் வாழ்க்கையில் நான் பெற்ற எல்லா விருதுகளை காட்டிலும் உயர்ந்தது. காரணம் என்னன்னா, மொழி தெரியாத இடங்களிலோ அல்லது முகம் அறியாத இடங்களிலோ கிடைக்கக்கூடிய அன்பு இருக்கு இல்லையா, அதுதான் விலை மதிப்பு இல்லாது. நான் இந்த சபையில் கூட பார்த்தேன், கணக்குகளில் தவறுகள் நேரலாம். அந்த சகோதரி 16ன்னு சொன்னாங்க, அந்த தாயார் 14ன்னு சொன்னாங்க. இருந்தாலும் தனக்கு கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, அவர்கள் கிடைக்கிறதை ஏற்றுக்கொண்டு அங்கே போய் உட்கார்ந்த பெருந்தன்மை இருக்கு இல்லையா, அதுதான் விலை மதிப்பு இல்லை. இல்லைங்க நான் தான் 16ன்னு சொல்லியிருக்கலாம். இது ஒரு 1000 2000 இல்லை 5000 ரூபா பட்ட விஷயம். அந்த சபை நாகரீகம்
அதுதான் அந்த தமிழ் நமக்கு கொடுத்த சொத்து, வேறு எதுவுமே இல்லை. சில பேர் எங்கே போனாலும் அந்த இடம் சந்தோஷமாக இருக்கும். சிலர் எப்போ அந்த இடத்த விட்டு போகிறானுங்களோ அப்போ தான் அந்த இடமே சந்தோஷமாக இருக்கும். ஆனால் தமிழனுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு உண்டு. அவன் எந்தெந்த மண்ணிலெல்லாம் காலை வைத்திருக்கிறானோ அங்கு அந்த இடம் விளங்கியதாக வரலாறு இருக்கிறதே ஒழிஞ்சு இந்த தமிழன் வந்தால் நாங்கள் தாழ்ந்து விட்டோன்னு எவனும் தலை நிமிர்ந்து சத்தியமாக சொல்ல முடியும். இனம் புரியாத பாசங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் நம்முடைய உறவுகள். ஒரு தொலைபேசி அழைப்பிலேருந்து வந்தது, நான் வந்துட்டேன்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, கூப்பிடுகின்ற விதம். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே அப்படி சொல்கிறது வார்த்தைகள் சிலபல் படி கரெக்டு. அச்சமில்லை அச்சமில்லைன்னா தமிழ் படி கரெக்டு. தப்பு தானே? அது என்ன இப்படி சொல்லக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? அந்த பாவங்கள் ஒப்புடனே முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூழிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். முப்பழமோடு பால் அண்ண முகங்கெடுத்து இடுவராயின் கப்பிய பசியோடு கடும் பசி ஆகும் தானேன்னா. அன்போட மத்தியானம் காலைல இறங்கினோடனே சார் சாப்பிட்டு போன்னு சொல்கிறீங்க பாருங்க, அந்த அன்பு. நான் என்னை நம்பி கல்யாணம் பண்ணி 25 வருஷம் குடும்பம் நடத்துகிற என் பொண்டாட்டியை கூட நான் நம்பாமல் வீட்டை பூட்டினா திருப்பி போய் அவள் பூட்டே ஒருத்தர் போய் எழுத்து பார்ப்பா, இல்லாட்டா அவள் பூட்டா நான் போய் எழுத்து பார்ப்பேன். அந்த நம்பிக்கையற்ற உலகில் ராஜசேகரன் மாதிரி ஆள், சார் இதுதான் சார் சாவி, கேஷ் பாக்ஸை தவிர எதை வேணாலும் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னார் பாருங்க. அந்த பெருந்தன்மை நமக்கு கூட நம்ம வீட்டிலேயே நம்ம படுக்கிற இடத்த தவிர வேறு இடத்துல படுத்தோம்னா தூக்கம் வராது. அது ஒரு நம்ம வி ஆர் அக்கஸ்டம் டு டூ இட். அதில் பழகி விட்டோம், அவ்வளோதான். பழக்க வழக்கம்தான், ஒன்றும் இல்லை. காப்பி குடிக்கிறவனை பக்கத்தில் பார்த்தோம்னு வச்சுங்க, சார் காப்பி சாப்பிட்றீங்களா? எனக்கு பழக்கம் இல்லை சார். சாப்பிடுங்க சார். அவர் பழக்கம். திடீர்னு தலை வலிக்கிறப்ப அவரை பார்த்தோன்னே ஞாபகம் வரும், சார் வீட்டுக்கு போனோம்னா நடுறாங்க சார் ஒரு காப்பி கொடுப்பாருன்னு ஒரு நினைப்பு வரும். அப்போ போனோன்னே வழக்கமாக வருவாங்க. கொஞ்ச நாள் கழித்து என்ன ஆகுன்னா, அவங்க ஒய்ஃப் வந்துட்டாயா அப்படின்னு சொல்லி வரக்குள்ளேயே 2 காப்பியோடு வந்துடுவாங்க. அதுதான் அந்த பழக்கம் வழக்கமாகி பழக்க வழக்கமாக ஆகிடும். அப்படி புலம் பெயர்ந்தும் நம் குணம் பெயராமல் நாம் வாழ்கிறதுனால தான் இன்றைக்கு வரைக்கும் மகிழ்ச்சிங்கிறது நம்முடைய சொத்தாக இருக்கு. அதனால் சினிமா என்ற ஒரு சாக்கடை, அது சி நீ மான்னு பேர். அது அதில் சிகரத்தில் நின்றா மாலை சூடும், நீ சிதறி நின்றா மாலை போடும், அவ்வளோதான் வித்தியாசம். அங்கே வெற்றியை தவிர வேறு எதுவும் விலைஸ் இல்லை. அங்கு போலியாக சிரித்து போலியாக வாழ்ந்து போலியாக முடிவுகின்ற, அதுக்கு தான் நட்சத்திரம்னு பேர் வச்சோம். ஏன்னா எப்போ வேணாலும் உதிர்ந்துடும், எப்போ வேணாலும் கண்ணுக்கு தெரியாமல் போயிடும் தான் நாங்கள். நீங்கள் சினிமாக்காரனை தப்பாக புரிஞ்சுக்கிட்டா அது எங்களுடைய தவறுகள் இல்லை, நாங்கள் கரெக்டாக தான் இருக்கோம். இந்த சினிமாக்காரனை என்ன செய்யணும்னா, இந்த நாதஸ்வரக்காரர்கள் இருக்கலாங்க இல்லையா, ஒரு நிகழ்ச்சிக்கு அவங்க தான் ஆரம்பிச்சு வைப்பாங்க. வந்துட்டாங்க அடரா கட்டி போடணும்னு அடிப்பாங்க. முடித்தோன்னே அவனை மறந்துடுவான். அப்புறம் அவன் பணம் வாங்கிறதுக்குள்ளே தலைகில தொங்கி தண்ணி குடித்து இருங்க சார் அண்ணன் வருவாரும்பா. இன்னொருத்தன் சொல்லுவான், இல்லை சின்னவர் தான் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறாரு, நான் இதில் தலையிறதில்லம்பா. அதுக்கு முன்னாடி சொல்லுவான், இல்லை சார் எங்கள் அப்பா தான் ஒரு டைப்பு, பெரியவர் வந்தால் தான் நாங்கள் சில்லறை கொடுப்போம்னு. அவன் யார்கிட்ட சில்லறை வாங்குறதுன்னு அதுக்கு ஊது இருக்கே, அது அந்த ஃபஸ்ட்டு ஊதுனதை காட்டிலும் ஜாஸ்தி ஊதுவான். அதுக்கப்புறம் அவனை மறந்து விடுவோம். அதுபோல் சினிமாக்காரர்களை இந்த ஸ்டார்டர்னு வச்சுக்கிறோம் இல்லையா, அந்த சாப்பிடக்குள்ளே முன்னாடி ஒரு ஸ்டார்டர்னு ஒன்று இருக்குது. நாங்கள்லாம் கல்ல உருண்டை பார்ட்டி, அதை சாப்பிட்டு பழகப்பட்டவன் ஸ்டார்டருங்கிறான், பீஸாங்கிறான், பர்கருங்கிறான். அதெல்லாம் தெரிலன்னா பொண்ணு மதிக்க மாட்டேங்கிறான். அதனால் இதையும் கற்றுக்கிறோம் இல்லையா. அது மாதிரி இந்த சினிமாக்காரனை ஸ்டார்டராக யூஸ் பண்ணுமே ஒழிஞ்சு அவனே வாழ்க்கையாக நீங்கள் ஆக்கி கொள்ளாதீர்கள் என்று மிக மிக தாழ்மையாக கேட்டுக்கொள். என்னத்துக்கு நான் சார்ந்த சினிமாவை சொல்கிறேன்னா, இவர்கள் சுதந்திரத்தை வாங்கி தரவில்லை, இவர்கள் இந்த நாட்டுக்காக எதையும் செய்யவில்லை. இவர்கள் குளிர்சாதனம் ஊட்டிய அறையில் தங்களுடைய வசதிகளை பெருக்கி கொண்டும் வாழ்ந்து கொண்டும் இருக்கிறார்களே ஒழிய, அவர்களை மென்டாராக நாம் நினைப்பதனால தான் இந்த தேசம் தேய்பிரையாக ஆகி கொண்டிருக்கு. நீங்கள் கேரளாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த நடிகரும் கலைஞரை பற்றி விமர்சனம் பண்ணியிருப்பான். அவர் சாதாரண காலத்தில் சைக்கிளில் வந்தார், கரெக்டியா. அதுக்கப்புறம் அவர் எங்கே போனார்? பழம்பெருமைகளை பேசுவது அல்லது மற்றவர்களை பழித்து சொல்வது அல்லது அவர்களை ஏற்றுக்கொள்ளாது. ஒரு மனிதனுக்கு அதிகாரம் இல்லாமல் இருக்கலாம், அலங்காரம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அங்கீகாரம் வேணும். நம்ம செய்கிற செயல்களை விமர்சனப்படுத்துறது சர்வசாதாரணமாக சொல்லிடலாம். ஒரு கூட்டத்தை கூட்டி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும், அவன் போஸ் கொடுப்பான்.
நீங்கள் இந்த டயத்தில் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கம்மா. என்ன நீங்கள் பண்ணிட்டீங்க? கோவித் மன்னருக்கு ஆலோசனை சொல்லிட்டீங்களா? சும்மா ஒரு பில்டப் பண்ணுவான் நம்பாள். நீங்கள் 1 and 2ல என்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏன் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுறீங்க? கேடியை வந்து மாற்றுறதுக்கு